இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆனி மாதம் 19ஆம் நாள் 3/7/2026 ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:57 லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திருதியை காலை 10:25 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது. நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் காலை 11:19 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:56 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது காலை 11:19 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11:19 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் உணர்வீங்க. தெளிவான மனதுடனும் இருப்பீங்க. இதன் மூலமாக சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சில கடினமான சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். சூழ்நிலைகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. அமைதியாக செயல்பட வேண்டியதும் இருக்கும். திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே அன்பான உரையாடல்களும் நடைபெறும். உங்கள் துணை இடத்துல உங்களுடைய மனதை திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று அவர்களிடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது தாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஓய்விற்கு கூட நேரம் இல்லாத அளவிற்கு அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். இது உங்களுக்கு சற்று உடல் அசதியையும் ஏற்படுத்தலாம். சில யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பழக்க வழக்கங்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். தொழில்ல நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல உயர்வான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பங்கு சந்தையின் மூலமாக பணவரவும் இருக்கும். மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அவசியமான நேரத்துல நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. உடன் பிறந்தவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். தன வெற்றிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பங்கு சந்தையில் லாபத்தையும் பார்த்துவிடலாம். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில நேரங்கள்ல அலட்சியமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. பண விஷயத்துல கவனக்குறைவாக இருக்கவும் வேண்டாம். அலுவலகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. நல்லதே மற்றவர்களுக்கு அறிவுரைகள் சொன்னாலும் உங்களுக்கு கெட்ட பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காலையில நேரம் காலம் பார்க்காமல் கூடுதலாக உழைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். பாதையில் நின்ற வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்திருந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் இடத்துல இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். மனமும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சில எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். ஆனாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. இன்று வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. இன்று ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதே சமயத்துல உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். தொழில் செய்பவர்களுக்கு சில புதிய மாற்றங்களும் உண்டாகலாம். இன்று ஆன்மீக பணிகள்ல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
ஆன்மீக பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆராய்ச்சி பணிகள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். இன்று உங்கள் துணை இடத்துல சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களிடத்துல தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். பழக்க வழக்க விஷயங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். நண்பர்கள் கேட்கின்ற உதவிகளை செய்தும் தருவீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சமநிலையான உணர்வுடனும் இருப்பீங்க. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். பணிகளை எல்லாமே தரமாக முடித்து தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை திறமையாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. சுறுசுறுப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல இனிமையாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில நல்ல உறவு பிடிப்பும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வேலைகள்ல கூடுதலான கவனத்தையும் செலுத்துவீங்க. முன்னேற்றமான செய்திகளும் வந்து சேரும். தொழில எதிர்பாராத லாபத்தையும் பார்த்து விடலாம். பூர்வீக சொத்துக்களின் மீது இருந்து வந்த வில்லங்கங்களும் நீங்கும். வியாபாரமும் சூடு பிடிக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய் தந்தையரினுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். தொழில் துறையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வேலை இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மேன்மையும் உண்டாகும். சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையிருப்பும் அதிகரிக்கும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற சில விஷயங்கள்ல நீங்க ஈடுபடவும் வேண்டாம். காரணம் இல்லாமல் உடன் இருப்பவர்கள் இடத்துல முன்கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அரசு வேலையில அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். மனைவியினுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாகவும் இருக்கும். இன்று தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சமாளிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினரிடத்துல ஒற்றுமையும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். பிள்ளைனால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வியாபாரத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். பணியிடத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடுவீங்க. சிரமங்களும் நீங்கும். குடும்பத்தினரிடத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அண்டை வீட்டாருடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. இன்று உத்தியோக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரம் தொடர்பான புதிய முயற்சிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய செயல்பாடுகள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. மனதுல புதுவிதமான எண்ணங்களும் உண்டாகும். சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு புதுமைகளை செய்யக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். இன்று கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது தாங்க. தைரியமாகவும் சில சமயங்கள்ல வெற்றி பெற்று விடுவதற்கானவும் வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமையான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வேலைகளை முழு ஈடுபாட்டுடன் செய்யக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பிரார்த்தனைகள் மற்றும் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தெளிவும் உண்டாகும். நம்பிக்கையான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. பணியில உங்களுடைய நேர்மையான அணுகுமுறை சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணியில பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணையுடனான அணுகுமுறைகளை நேர்மையாகவும் உணர்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல உறவு பிணைப்பும் ஏற்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்புகளும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். வேலையில உயர்வும் இருக்கும். வீட்டு செலவுகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. வருமான உயர்வுகளும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். முக்கிய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக வராமல் இருந்து வந்த பணமும் வசூலாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உறவினர்கள் உங்களுக்கு தக்க துணையாகவும் இருப்பாங்க. பணவரவும் இருக்கும். வியாபாரத்துல உயர்வும் இருக்கும். மேன்மையும் உண்டாகும். உறுதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். நெருங்கிய உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அதிக நேரம் வெளியில் தங்கவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். இன்று சிலருக்கு உடல் அசதியின் காரணமாக சற்று ஓய்வு எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சகோதரர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவியின் வழியில அனுகூலமும் உண்டாகும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். தொழில்ல உங்களுக்கு என்று ஒரு தனி முத்திரையை பதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தந்தையின் வழியில செலவுகளும் இருக்கும். புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். போன் மூலம் சுப செய்தி ஒன்றும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சிரமம் அறிந்து உங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியில முழு ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. நிலுவையில இருந்து வந்த பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். புதிய திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சூழ்நிலைகளை அறிந்து எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வதும் நல்லது. பிரபலமானவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திறமைக்கு உண்டான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகளை சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பதும் நல்லது. சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வியாபார பணிகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11:19 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் செயல்களை பொறுமையுடனும் சமயோஜித புத்தியுடனும் மேற்கொள்வதும் நல்லது. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. இதனால மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். தேவையற்ற உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். என்று பணிகளை முடிப்பதில் நல்ல திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவில நம்பிக்கையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல ஒத்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கு உங்கள் துணையின் ஆதரவுகளும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆழ்ந்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தொழில சில நன்மைகளும் தேடி வரும். தொழிலை சிறப்பான முறையில நடத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல விறுவிறுப்பாகவும் செயல்படுவீங்க. வருமானமும் இருக்கும்.
அலுவலகத்துல வேலை திறனும் வெளிப்பட்டு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வங்கியில பண இருப்பும் உயரும். மேலதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. சில நல்ல செய்திகளும் தேடி வரலாம். வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழில லாபத்தையும் பெறலாம். தன தானிய விருத்திக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். எந்த ஒரு வேலையுமே முடிக்கக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. மற்றவர்களுடைய விஷயத்துல தேவையில்லாமல் தலையிடவும் வேண்டாம். நண்பர்களுக்காக கடன் வாங்கி கடன் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். இதுல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை செய்யும் இடத்துல தவறுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. அரசு அதிகாரிகள் இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். சேமித்து வைத்திருந்த பணத்தை எடுத்து பயனுள்ள விஷயங்களுக்காக செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். நண்பர்கள் உறவினர்களிடத்துல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். விஐபிக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நடந்தும் கொள்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். தாய் வழியில எதிர்பார்த்த சில விஷயங்கள் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். உங்களுடைய முயற்சிகளுக்கு அவர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடலாம். தாய் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். அதிகாரிகளுடைய சந்திப்புகளும் அதனால எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. வாகனத்துல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு வீட்டுல பராமரிப்பு பணிகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். ஆன்மீக ஈடுபாடுகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்களுடைய கோபங்களையும் உணர்ச்சி வசப்படுவதையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல நீங்க ஈடுபடவும் செய்யலாம். புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. உறவினர்களுடைய வகையில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். அனுபவ ரீதியாக பணி சார்ந்த சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. கடன் சார்ந்த சில தெளிவும் உண்டாகும். தொழில் செய்பவர்களுக்கு லாபமும் இருக்கும். தனவரவுல இருந்து வந்த ஏமாற்றங்களும் நீங்கும். நீண்டகால முதலீடுகள் குறித்த எண்ணங்களும் மேம்படலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11:19 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வகையில ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களுடைய ஆலோசனைகளையும் பெறுவீங்க. பணியிடத்துல சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவுல சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய கருத்துக்களை உங்கள் துணை இடத்துல தெளிவாக எடுத்து கூறுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். நிதிநிலையை கவனமாக பராமரிப்பதும் நல்லது. தேவையற்ற செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. தொலைதூரத்துல இருந்து எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல சிறப்பாகவும் உணர்வீங்க. பதவி மாற்றங்களும் இருக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில்துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். இன்று பழைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாகவும் இருக்கும். வேலையில உயர்வும் இருக்கும். ஆடை அணிகலன்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய திட்டமிடுதல்களை ஈடுபடவும் செய்வீங்க. சரியான இடத்துல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பையும் ஏற்படுத்தும். பிள்ளைகளுடைய நலன்ல அதிக அக்கறையாகவும் இருப்பீங்க. இணையதள மோசடிகள்ல சிக்கிக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வெளியூர் பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. இதற்கு உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகளை எதிர்பார்க்கவும் செய்யலாம். உறவினர்களுடைய அன்பு தொல்லைகளும் குறையும். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவதும் நல்லது.
வியாபார ரீதியாக சில முக்கியமானவர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆர்டர்களையும் பெறுவீங்க. இதனால திருப்திகரமாகவும் உணர்வீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால வார்த்தைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையாகவும் இருங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். மதிப்புமிக்க பொருட்களை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சொந்த பந்தங்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய பேச்சு திறமையினால சில புதிய ஆர்டர்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்மீக யாத்திரைகள் சென்றும் வருவீங்க. வீட்டை அழகுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. மனைவியுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கவும் காண்பீங்க. கூட்டாளிகளுடைய வழியில ஒத்துழைப்பான சூழலும் உண்டாகும். எந்த ஒரு வேலையிலுமே சுறுசுறுப்பாக செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணையினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. உறுதி மற்றும் நம்பிக்கை உணர்வுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல சிறப்பான வளர்ச்சியும் இருக்கும். உங்களுடைய பணிகளை திறமையாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல என்று உங்கள் துணையிடத்துல கருத்துக்களை நண்பாகவும் பகிர்ந்தும் கொள்வீங்க. உறவுல அன்பும் மகிழ்ச்சியும் காணப்படும். இருவருக்கும் இடையில விட்டுக் கொடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. வேலையின் காரணமாக சற்று சோர்வாக உணரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. திருப்திகரமான செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல திறமைகளினால பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. புதிய முயற்சியில வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. எதிர்ப்புகளினால ஏற்பட்டு இருந்த வியாபார நெருக்கடிகளும் நீங்கும். பொருளாதார உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வங்கி இருப்பும் அதிகரிக்கும். கடன் சுமைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பார்ட்னர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடுவீங்க. வெளிநாட்டுல இருந்து பண உதவிகளும் வந்து சேரும். வாகன பழுதுகளினால ஏற்பட்டு இருந்த சிரமங்களும் நீங்கும். உங்களுடைய மனதை உறவினர்கள் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்குச்சந்தை வியாபாரத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. பழைய இனிய சம்பவங்களை நினைத்து மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று மற்றவர்களிடத்துல வாங்கி இருந்த கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல கவனத்தையும் செலுத்துவீங்க. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அலைச்சல்களையும் செலவுகளையும் கொடுத்தாலுமே சாதகமாகவும் முடியும். மனதுல அவ்வப்பொழுது சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் உதவிகள் கேட்டு வருவாங்க. சிலருக்கு தாய்வழி உறவினர்களினால தர்ம சங்கடமான போக்கும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று ஒரு வெற்றிகரமான நாளாகவும் இருக்கும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும்.
இன்று மாலையில இருந்து இரவு வரை சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். தன வரவுகள்ல இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகளையும் காண்பீங்க. பிற மொழி பேசுகின்ற மக்களினால ஆதாயமும் உண்டாகும். சிந்தனையின் போக்குல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். விவசாய பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். எதிரிகளினால் ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக ஈடுபாடுகளின் மூலமாக இன்றைய நாளை ஒரு சிறந்த நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. ஆறுதல்களும் கிடைக்கப்பெறுவீங்க. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. நற்பெயர்களை காண்பதற்கு திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. மேலதிகாரிகள் கிட்ட நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. சில சவாலான சூழ்நிலைகளையுமே அமைதியாக கடந்து சென்று விடுவதும் நல்லது. திருமண உறவுல என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது சின்ன சின்ன மன வருத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். அதிகமாக பேசுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு எதிர்பாராத காரணங்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பண விஷயங்களை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று நல்ல காரியங்களும் நடைபெறும். மனதளவுல திட்டம் போட்டு தொழிலை நடத்தவும் செய்வீங்க. நீண்ட தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல உயர்வும் உண்டாகும். ஆன்லைன் வர்த்தகத்துல வருமானத்தையும் பார்த்து விடலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். வேலை இடங்கள்ல கவனத்தோடு இருப்பதும் நல்லது. உழைப்பிற்கு உண்டான நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்திறனும் தொழில் அறிவும் வியாபாரத்திற்கு பக்க பலமாகவும் இருக்கும். அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையுமே விட்டு வைக்கவும் வேண்டாம். மனைவியினுடைய வேண்டுகோள்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணக்கு வழக்குகள்ல கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து அதனை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலர் உங்களுடைய உதவிகளை நாடியும் வருவாங்க. செலவுகளை குறைப்பதற்கு திட்டமிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பள்ளி கல்லூரிக்கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். சக வியாபாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடியும் வரும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடியும் வரும். தந்தையின் வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எழுத்து தொடர்பான பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த சுப செய்திகளையும் பெறுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் அமையும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். அனுசரணையான போக்கின் மூலமாக நன்மைகளும் உண்டாகும்.
தடைகள் இருந்தாலுமே திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக இதனை சமாளிக்கவும் செய்வீங்க. கவனக்குறைவின் காரணமாக பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல அமைதியாக கலந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாகவும் சாதுரியமாகவும் கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. உங்களை நீங்களே அதிகப்படியாக வருத்தி கொண்டு இருக்கவும் வேண்டாம். சற்று ரிலாக்ஸாக உணர்வதும் நல்லது தாங்க. இன்று தொலை தூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் நன்மையான செய்திகளாகவும் இருக்கும். தொழில் துறையில முன்னேற்றமும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று வியாபாரத்திற்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வேலை இடங்கள்ல நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகளுடைய அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று தொழில் துறையில புதிய நுட்பங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பார்ட்னர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வேலை பலுவினால நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். குடும்ப பிரச்சனையினால கவனக்குறைவு போன்ற பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இணையதள ஆசை வார்த்தைகள்ல நீங்க மயங்கி விடவும் வேண்டாம். பிள்ளைகளுக்காக நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. மறைமுகமான எதிர்ப்புகளை அலட்சியப்படுத்தவும் வேண்டாம். கண்ணும் கருத்துமாக செயல்படுவதும் நல்லது. இன்று உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய பிடிவாதமான போக்கும் மாறும். இன்று வங்கி பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளும் தீரும். வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரத்தையும் பெற்று விடுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். எடுத்த வேலைகள்ல சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். பிள்ளைகள் பிடிவாதமாகவும் நடந்தும் கொள்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் இடத்துல வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று பொதுமக்கள் பணியில இருக்கிறவங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இருக்கும் கடினமான விஷயங்களையுமே எளிமையாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். தோற்ற பொழிவுகள்ல மாற்றங்களையும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். பிள்ளைகளினால சின்ன சின்ன மன சங்கடங்களும் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மாற்றங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொண்டு நடவடிக்கைகளின் மூலமாக மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சில சாதகமான செயல்களையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. தாமதங்களும் நீங்கும். பணியிடத்துல சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு திறமையாக கையாள்வதும் நல்லது. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான போகும் காணப்படும். பிரார்த்தனைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. குறைந்த அளவு வளர்ச்சியே இருக்கும். பணத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. தொழில வருமானத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முதலீடுகளும் செய்வீங்க. லாபத்தையும் பார்த்து விடலாம். வேலையில இருக்கிறவங்களுக்கு உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சாதகமாகவும் முடியும். எதிர்பாராத சில நல்ல வேலைகளும் நடைபெறும். தொழில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். முக்கியமான செய்திகளும் வந்து சேரலாம். பணவரவும் இருக்கும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்ட வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க.
தொழிலை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனச்சுமையும் நீங்கும். இரவிட தூக்கமும் ஏற்படலாம். இன்று வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். அலுவலகத்துல மன நிறைவாகவும் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. மறதியினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். குடும்பத்தினருடன் இணக்கமாகவும் நடந்தும் கொள்வீங்க. அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களினால விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. எச்சரிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. மனதுல உற்சாகமும் காணப்படும். தொழில் நடவடிக்கைகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. சில செலவுகளினால கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களிடத்துல இணக்கமான போக்கும் காணப்படும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வதுடன் பாராட்டுகளையும் பெற்றுவிடுவாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோக பணிகள்ல சவாலான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். புதுவிதமான பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் மேம்படும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சவாலான நாளாகவும் அமையும். தாய்மாமனுடைய வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரித்தும் காணப்படும். உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய தக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணியிடத்துல நீங்க எதிர்பார்த்ததை விட வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய சேமிப்புகள் உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வேலையில கண்ணியமாகவும் இருப்பீங்க. தொழில்ல நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண தேவைகளும் பூர்த்தியாகும். வேலையில இடமாறுதல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார உயர்வும் இருக்கும். வீடு மனை வாங்குவது போன்றவைகள் யோகமாகவும் அமையும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அப்படியே நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. வேலைகளை அன்றைக்கே முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சின்ன சின்ன சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தியும் கொள்ளலாம். நண்பர்கள் உறவினர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளினால மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால அலைச்சல்களுடன் செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். எதிர்பாராத சில செலவுகளினால நெருக்கடிகளும் ஏற்படலாம். பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. எண்ணிய சில வேலைகளை நிறைவேற்றுவதில் கால தாமதங்களும் ஏற்படலாம்.
இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது, நெருக்கடிகளும் நீங்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. தொழில விரயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திறமையாக திட்டமிட்டு வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. உங்களிடத்துல ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை விரைவாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளை எளிமையாக கையாளவும் செய்வீங்க. நம்பிக்கையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. திருமண உறவுல தம்பதியர்களுக்கு இடையே பரஸ்பர மரியாதையுடனும் இருப்பீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி நிலையில நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நம்பிக்கையான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழில வெற்றியும் உண்டாகும். வருமான அதிகரிப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களும் தக்க சமயத்துல வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல எதிர்பாராத வருமானமும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. கையில பணமும் இருக்கும். வங்கி இருப்பும் அதிகரிக்கும். பங்குச்சந்தை முதலீடுகள்ல நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். அரசியல் நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு வேலையில இருக்கிறவங்க அலட்சியமாக கோப்புகளை கையாளவும் வேண்டாம். உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். குடும்ப விஷயங்களை வெளியில சொல்லவும் வேண்டாம். நினைத்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவசியமில்லாத சில செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அதே சமயத்துல கடன் வாங்குவதிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தாரினுடைய ஆதரவுகளும் இருக்கும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில வேலைகளை விட்டு கொடுத்தாவது முடிக்கவும் செய்வீங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்களும் கூடி வரும். உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. நண்பர்களுடைய வகையில சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று பெண்களுடைய வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்களும் மேம்படும். கலை சார்ந்த செயல்பாடுகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். சுப காரியங்கள்ல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வெளிவட்டாரங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். கலை சார்ந்த துறைகள்ல திறமைகளும் வெளிப்படும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். மற்றவர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இடையூறுகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தொழில முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில புதிய முயற்சிகளை கையாளவும் செய்வீங்க. இது உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். வேலையில கவனத்தை செலுத்துவதும் நல்லதுதாங்க. தேவையற்ற பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லதுதாங்க.
சில வேலைகளை அலைந்து தெரிந்துதாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். பணிகளை பொறுத்தளவிற்கு பலன் தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். கூடுதல் பணிகளும் இருக்கும். முறையான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் தாய் தந்தையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். சூழ்நிலைகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு வேலை நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில புதிய வேகமும் உண்டாகும். மறைமுகமான எதிர்ப்புகளும் நீங்கும். அலுவலகத்துல உங்களுடைய வேலை திறன் வெளிப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல சுமூகமான போக்கும் காணப்படும். வீட்டுல மனைவி இடத்துல அன்புடனும் அரவணைப்புடனும் நடந்தும் கொள்வீங்க. வருமானமும் பெருகும். கடன்களும் அடைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். வெளிநாட்டு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முதலீடுகளை சிறப்பாகவும் செய்வீங்க. சில நேர விரயங்களும் ஏற்படலாங்க. மற்றவர்களுடைய குறைகளை சொல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. வியாபார கணக்கு வழக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல யாரிடத்திலுமே எரிச்சலான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இன்று அனுசரணையாக பேசுவதும் நல்லது. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் என்று உங்களிடத்துல முக்கியமான விஷயங்களை பகிர்ந்தும் கொள்வாங்க. வியாபார வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில செலவுகளும் இருக்கும். உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். பிள்ளைகள் பொறுப்பாகவும் நடந்து கொள்வது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மற்றவர்களிடத்துல மன வருத்தங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். வியாபார பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். தனவரவும் இருக்கும். மாணவர்களுக்கு மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. சமூகம் தொடர்பான பணிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மனதுல பலதரப்பட்ட சிந்தனைகளும் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்திகரமான போக்குடனும் இருப்பீங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.